காதலின் தீபம் ஒன்று ஏற்றினா ஏற்றினாலே என் நெஞ்சில் ட்ரெஸ் எப்படி இருக்கு? சொல்லணும்னு நினச்சேன், அவ்வளோ நல்லா இல்லை. அங்கிருந்தே வாட்ச் பண்ணேன். ஏன்னா உனக்கு டார்க் கலர் தான் சூப்பராக இருக்கும், லைட் கலர்லாம் என் கலருக்கு போட வேண்டியது. லூஸு ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் இல்லை. உன்கிட்ட போய் கேட்டேன் பாரு. சரி, என்ன சாப்பிடலாம்? நான் சாப்பிட்டேன். காலைல எழுந்தோடனே பயங்கர பசி. சரி, எதுக்கு இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுமேன்னு நான் சாப்பிட்டேன். நீ சாப்பிடு, நான் வெயிட் பண்ணுறேன். நான் ஒருத்தி சாப்பிட்றதுக்கு தான் இந்த ஹோட்டலுக்கு வர சொன்னியா? ஆமாம். நான் மட்டும் சாப்பிட்றதுக்கு இவ்வளோ பெரிய ஹோட்டல் முக்கியமா? ஆமாம். சரி, சாப்பிட்டு எங்க போறோம்? சாப்பிட்டு முடிச்சோன்னே அப்படியே வாக்கிங் போதும். வெளியே வாக்கிங் போயிட்டு அங்க ஒரு பார்க் இருக்கும்ல, அங்க பார்க்ல தான் என் வண்டியை நிறுத்திருக்கேன். அப்படியே வண்டி எடுத்து தேட்டர் போயிடலாம். அது ஏன் அங்க நிறுத்தின? அதுக்கு இங்கேயே நிறுத்திருக்கலாம்ல. ஒரு காரணமா தான் நிறுத்திருக்கேன். நம்ம அப்படியே வாக்கிங் போயிட்டு பேசிட்டே போனா ஒரு நல்ல ஃபீல் இருக்கும்ல, அதுக்காண்டி. இந்த வெயில்ல உனக்கு என்ன ஃபீல் கிடைக்குது? வெயில்லாம் இல்ல, நான் வரும்போது மேகமூட்டமா தான் இருந்தது. என் ட்ரெஸ் எப்படி இருக்கு? வந்தோடனே சொல்லுன்னு நினைச்சேன், ரொம்ப கேவலமா இருக்கு. காம்பினேஷன் என்னது? எத்தனை தடவை சொல்ல வெளியே ரொம்ப டீசெண்டா என் கூட போகலாம். அப்போ உனக்கு சட்டை பிடிக்கலையா? நல்லதா போச்சு. இல்லைன்னா நாளைக்கே வந்து சட்டை என்கிட்ட கேட்டிருப்பேன். சரி, என்ன சாப்பிட்றேன்? சாப்பிட்றதா? நல்லா காலைல கிளம்பும்போது பயங்கர பசி, வீட்லயே சாப்பிட்டேன். நீ மட்டும் சாப்பிடு. அப்போ நல்லதா போச்சு, காசு மிச்சம். அண்ணா, ஒரு பிரியாணி. அண்ணே கொஞ்சம் அதிகமாக போட்டுவாங்க. சரி, சாப்பிட்டு எங்க போறோம்? எங்க வேணா போலாம், ஆனா என் வண்டியில எடுத்துட்டு வர முடியாது. பெட்ரோலுக்கு நீயா காசு கொடுத்துட்டு இருக்க? டேய், இன்னும் செலவு மிச்சம்டா. அப்ப நம்ம பஸ்ல போயிடலாம். பஸ்ஸா? வெயில் அடிக்குதுடா. அதான் பஸ்ல போறல, போடா. ராஜே. டேய் சதீஷ், வாடா. ஆமா, இவர் யாரு? ஆமா, இவர் யாரு? என்ன யாரும் கேட்டிருக்காது. டேய், க்ளோஸ் ஃப்ரெண்டா. க்ளோஸ் ஃப்ரெண்டா? ஏண்டா நான் உன் சின்ன வயசுல இருந்து ஃப்ரெண்டா இருக்கேன், எனக்கு ஏன்டா க்ளோஸ் ஃப்ரெண்டு? ப்ரோ, சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் ப்ரோ. எதுக்கு வந்திருக்காரு? டேய், ரெண்டு பேரும் படத்துக்கு போறோம்டா. படத்துக்கா? இதெல்லாம் என்கிட்ட சொல்லவே இல்லையே. ப்ரோ, என்கிட்ட சொல்லிட்டான் ப்ரோ. ஏண்டா நான் உன் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டா, என்கிட்ட கூட எதுவும் சொல்லவே மாட்டற? ப்ரோ, நான் அவன் சின்ன வயசுல இருந்து ஃப்ரெண்டு, என்கிட்ட சொல்லிட்டான் ப்ரோ. என்ன ப்ரோ நீ? டேய் வாடா. நானே? ஏய், நீ தான்டா, வாடா. நான் வரல. ப்ரோ, நீங்க அதுக்குள்ள வரீங்க? டேபிள் புக் பண்ணி உட்கார்ந்திருக்கேன்ல. ஹே, குருடா. தெரியும் தெரியும். ஹே ஸ்வாதிகா. ஹாய். ஏய், என்னது இது? ப்ரோ ப்ரோ, என்ன சந்தேகப்படுறீங்களா? சந்தேகப்படுறேனா? ப்ரோ இங்க பாருங்க, நான் அதெல்லாம் படவே இல்லை. ரொம்ப தப்பு ப்ரோ. உங்க பார்வையே சந்தேக பார்வையா இருக்கு. ஏன் பாருங்க அப்படின்னு தப்பா தெரியுது? இங்க பாருங்க ப்ரோ, நான்லாம் படவே கிடையாது. என்ன சுவாதி, அவர் பாட்டுக்கு நம்மள சந்தேகப்பட்டு இருக்காரு, நீயும் அமைதியா இருக்க. ஏன் பால இப்படி பிஹேவ் பண்ற? நான் என்ன பிஹேவ் பண்ண? நான் எதுவும் பண்ணல. என்ன ஏத்தி விடுவீங்களா ப்ரோ? இது சரி வராது. வா நம்ம வேற ஹோட்டல் போலாம். வேற ஹோட்டலா? என்னது இது? ஏன் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பையே கொச்சப்படுத்திட்டாரு. என்னது ஃப்ரெண்ட்ஷிப்பை கொச்சப்படுத்திட்டடா? டேய் டேய் நில்றா, எங்கடா கூட்டி போற? டேய் மகனே. அப்பா, நான் கடவுள். கடவுள்? நீங்களா? ஆம், நான் தான். பேசலாம் கேக்குதே. வலிக்குது. உண்மைதான். உண்மைதான் மகனே. ஐயோ, இது யார்கிட்ட சொல்ல நம்ப மாட்டாங்களே. அட, என்ன பேச விடுப்பா, அப்புறம் மறந்துடுவேன். சொல்லுங்க கடவுள். நீ ஓமை கடவுளை படம் பார்த்துட்டியா? பார்த்துட்டேன். இன்னொரு வாட்டி பார்க்கணுமா என்ன? அட, என்ன பேச விடுப்பா. சொல்லுங்க கடவுள். அந்த படத்தில் வருவது போல் நானும் உனக்கு ஒரு வாய்ப்பு தருகிறேன். வாய்ப்பு தர போறீங்களா? எனக்கா? ஆம் மகனே. என்ன வாய்ப்பு? ஏன் கடவுள்? கடவுள் வாய்ப்பு என்னவா இருக்கும்? என் ட்ரெஸ் எப்படி இருக்கு? உனக்கு என்ன தச்ச மாதிரி இருக்கு. வரும்போது சொல்லலாம்னு நினைச்சேன், கொஞ்ச நேரம் ரசிச்சுட்டு சொல்லுவேன்னு தான் கேப் விட்டேன். சரி, என்ன சாப்பிடலாம்? உனக்கு பிடிச்சதுதான். உனக்கு பிடிச்சதுதான் ஆர்டரே பண்ணியிருக்கேன். சிக்கன் 65, சிக்கன் சுக்கா, சிக்கன் வறுவல், சிக்கன் பிரியாணி. இது போக இன்னி வேணா சொல்லு, ஆர்டர் பண்ணிக்கலாம். சரி, நம்ம சாப்பிட்டுட்டு எங்க போலாம்? சாப்பிட்டு நீ வாசல தொட்டோன்னே வெயில் படுறதுக்குள்ள காது வந்து நிற்கும்.
ஏசி கார், என் கார் இல்ல கேப். அது எங்க தெரியுமா போகும்? டைரக்டா தியேட்டர் போகும். அங்கேயும் குளு குளுன்னு ஏசி தான். படம் பார்க்கலாம். இவனுக்கு எதுக்கு செகண்ட் சான்ஸ்? ஏதோ கேப்பியே கேளு. இந்த சட்டை அப்புறம் இருக்கு. நல்லா இருக்குன்னு சொன்னா மட்டும் சட்டையை தரவா போத? டேய் நீ கேட்காமலே தருவேன், கேட்டா தராமலடா இருப்ப. இப்பயே சொல்லு. கேட்டுதா? சொல்றா. கொட்டுண்டா, இது கொட்டுண்டா. என்னடா நீ லூசு மாதிரி பேசிட்ட. சரி சாப்பிடலாமா? எனக்கு ரொம்ப பசிக்குது. ஒரு சிக்கன் பிரியாணி, சிக்கன் 65, சிக்கன் சுக்கா, மட்டன் பிரியாணி சேர்த்து சொல்லிக்க. ஏன்னா பசிக்கல ரொம்ப. ஓகேடா, நீ சொல்லி சாப்பிட்ற. அண்ணா இவன் சொல்லலாம் எடுத்துட்டு வரீங்களா? சரி சரி சீக்கிரம். சரி சாப்பிட்டேங்க, வெளியே போலாமா? வண்டியில பெட்ரோல் பெட்ரோல் தான்டா இல்ல. டேங்க் ஃபில் பண்ணிக்கலாமா? எவ்வளோ ஆகும்? 1000 ரூபாய் ஆகுமா? பண்ணிக்கலாம்டா. இவனுக்கு எதுக்கு செகண்ட் சான்ஸ்? காலி விளையாட்டு மச்சான் சைஸ். உன் க்ளோஸ் ஃப்ரெண்ட் இல்ல? ஆமாண்டா. ஹாய் ப்ரோ, நான் சின்ன வயசு ஃப்ரெண்டு. நான் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு ப்ரோ. ராஜு படத்துக்கு போலாமா? போலாம் 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 போலாம். ஹாய். ஹே ஸ்வாதி. ஹே ஹாய். என்ன என்ன என்ன? நான் இவனுக்கு கை கொடுத்துட்டு இருக்கேன், உனக்கு கொஞ்சம் கூட பொசிவ் ஆகலையா? ஆகணும். அவன் பெஸ்டி தானே, பெஸ்டிக்குள்ள பொசிவ் ஆகலாங்க. என்ன ப்ரோ இது சில்லியா இருக்கு? ப்ரோ என்னதான் அவங்க பெஸ்டியா இருந்தாலும் நீங்க அவளோட லவ்வர். நான் கை கொடுக்கும்போது நீங்க பொசசிவ் ஆயிருக்கணும். இல்ல இல்ல, அவன் பெஸ்டிடா. அது நான் அப்புறம் பொசிவ் தப்பு இல்ல. அது ரொம்ப தப்பு ப்ரோ. உண்மையாவே நீங்க லவ் பண்ணிருந்தா பொசிவ் ஆயிருக்கணும். இது இங்க பாரு, ஆப்பிள் எதுவும் இல்ல. சரி வராது, நம்ம வேற ஹோட்டல் போலாம். வேற ஹோட்டலா? இதுக்கு எதுக்கு வேற ஹோட்டல் போறீங்க? நீங்க ஃபர்ஸ்ட் பொசிவ் வாங்க, அதுக்கப்புறம் நாங்க வரோம். வா போலாம். நான் பொசிவ் ஆகணுமா? என்னடா இது? டேய் 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 நில்றா. கேட்டால தப்பு கேக்கடி தப்பா? டேய் சாரி கடவுள், கொடுத்த வாய்ப்பை மிஸ் பண்ணிட்டேன். கவலைப்படாதே, நான் மறுபடியும் உனக்கு ஒரு வாய்ப்பு தருகிறேன். அதையாவது ஒழுங்கா யூஸ் பண்ணுப்பா. இன்னொரு வாய்ப்பு தரீங்களா? இன்னொரு வாய்ப்புல என்ன என் கடவுள்? ட்ரெஸ் செமையா இருக்கு, பக்கவா இருக்கு, டக்கரா இருக்கு, சொல்ல வார்த்தையில அவ்வளோ அழகா இருக்கு. வேற லெவலு. இப்போ நம்ம என்ன சாப்பிட போறோம்னா, சிக்கன் பிரியாணி, சிக்கன் 65, சிக்கன் மட்டன், இல்ல உளறிட்டேன் மட்டன் பிரியாணி எல்லாமே தான் சாப்பிட போதும். பிடிச்சா சொல்லு, இன்னும் நிறைய ஆர்டர் பண்றேன். சாப்பிட்டு எங்க போதும் தானே கேட்க போத? சாப்பிட்டு வெளியே போறதுக்குள்ள காது வந்துடும். ஏசி கார் குழுகுன்னு இருக்கும் காதுக்குள்ள. அது எங்க போகுதுன்னா தியேட்டருக்கு போகுது. அந்த தியேட்டரும் குழுகுன்னு இருக்கும், சூப்பரா இருக்கும். எப்படி? இப்ப ஏன் நான் கேட்காம நீ இதெல்லாம் சொல்லிட்டு இருக்க? நீ ஏதோ பெரிய தப்பு பண்ணிருக்கேன்னு நினைக்கிறேன். அதான் என்ன பேச விடாம நீ பேசிட்டு இருக்க. சொல்லு, என்ன தப்பு பண்ண? இந்த இல்லலையும் ஏதோ இருக்குல்ல, சொல்லு என்ன பண்ண? நீ ஏதோ கன்ஃபியூஷன்ல இருக்க. நெக்ஸ்ட் என்ன சொல்லலாம் நீ யோசிக்கிற? மச்சான், உனக்குள்ள கடவுள் தேர்ட் சான்ஸ்ல கொடுக்குறாரு. எப்படி நீ எனக்கு சட்டை கொடுத்துருவ? இந்த சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, சிக்கன் சுக்கா இதெல்லாத்தையும் ஆர்டர் பண்ணி சாப்பிட தானே போதும். அப்போ கடவுள் உனக்கு தேர்ட் சான்ஸ்ல கொடுக்குறாரு. உனக்கு சட்டையும் கொடுத்து சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி கொடுப்பாங்களா? பத்தாததுக்கு உன் பைக்கு பெட்ரோலும் போடணுமா? பெட்ரோலா? நான் சொல்லவே இல்லையே. நீ கேப்படா, அப்படி கேப்படா. அதுக்கு இந்த பாட்டில் வச்சிருக்க. இல்லடா. வாடா சைஸ், பாரு ஏன் தலை எல்லாத்தையும் கட்ட பாக்குறான். அதை நீ ஏன் தலையில கட்ட பார்க்காத. வா போலாம். எங்க? டே வாடா, உன்னை விட்டு எங்கடா படத்துக்கு போயிருக்கான். வர யா. இல்ல, நீ ஏதோ என்கிட்ட மறைக்கிற, எனக்கு தெரியும். ஏதோ பெரிய தப்பு பண்ணிருக்காருன்னு நினைக்கிறேன். ஒரு மாதிரி திருட்டு மொழி முழிச்சிட்டு இருக்காரு. இல்ல மொழியே சரியில்லை. ஆமாடா, நான் क्वेश्चन கேக்குறதுக்கு முன்னாடி எனக்கு பதிலா சொல்லிட்டு இருக்கான் இவன். அதான் நான் கேக்குற சொல்லவே மாட்டேங்கிறான். இல்ல சரிப்பட்டு வரா சுவாதி. வா நம்ம வேற ஹோட்டல் போலாம். டேய் இப்போ என்ன வேலை விட்டு போறீங்க? நீங்க ஃபர்ஸ்ட் பண்ணத போடுங்க. டேய் போலாம். டடா. டேய் உங்க சேவட தண்ட பெரிய தப்பு. பாத்தியா ஒத்துக்கிட்டாரு. டேய் நல்லா பாயிண்ட் எடுத்தாடா அவளுக்கு. சாரி கடவுள், எனக்கு வாய்ப்பு கொடுத்தீங்க, அது மிஸ் பண்ணிட்டேன். எனக்கு வாய்ப்பு வேண்டாம் கடவுள். டேய் முதல்ல எழுச்சி வெளில வா. வெளியே வா. ஆமா மகனி, வர சீக்கிரம் வாப்பா.
நீங்க எங்க நிக்கிறீங்க? மகனே, உனக்கு கொடுத்த 3 வாய்ப்பில் யார் சிறந்தவர் என்பதை தேர்ந்தெடுத்தாயா? ஓஹோ, அப்ப 3 வாட்டி என்ன டெஸ்ட் பண்ணி பார்த்திருக்க நீ. இல்லடா ராஜு. இப்பொழுது உன் முடிவை சொல். உனக்கு தேவை காதலியா நண்பனா? ராஜு, இன்னைக்கு நைட்டு ஏன் ட்ரீட்? ஹோட்டல் போலாமா? டேய் சூப்பர்டா, போலாம்டா. இவன் இவ்வளவுதான் கடவுளே. அது பிரச்சனை இல்ல. இல்ல, நான் தனியாவே இருந்துக்கிறேன். டேய் நடிக்காதடா. இப்ப சொல்லிட்டு அந்த பொண்ணு பேரு தானே போவ. போடா. இல்ல அப்படி ராஜு. டேய் நில்றா டேய். ஓ, உன் ஃப்ரெண்டு தான் முக்கியமா? அப்படியே போயிடு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல உள்ள பெல் ஐகானை பிரஸ் பண்ணிடுங்க.